Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம help from Sam அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலெக்ஸ் அண்ட் சாம் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அலெக்ஸ்னு ஒரு பையன் இருக்கான், சாம்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ அலெக்ஸ் இஸ் டூயிங் அ லாட் ஆஃப் ப்ரோக்ராமிங் தீஸ் டேஸ். அதாவது அலெக்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாட் ஆஃப் ப்ரோக்ராமிங் பண்றாரு, நிறைய ப்ரோக்ராமிங் பண்றாரு இந்த டேஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப தற்போதைய காலங்களில் தீஸ் டேஸ்னா அப்படிதான் அர்த்தம். He has a set a target score of A for himself. அதாவது ஏங்கிற ஸ்கோரை அவன் எடுத்துட்டான். ஓகேவா? அலெக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஏங்கிற ஸ்கோர் எடுத்துட்டான். அந்த ஸ்கோரை இவங்க கொடுத்துட்டாங்க A equal to 5 அப்படின்னு. பட் ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிஷியலி அலெக்ஸ் ஸ்கோர் வாஸ் 0. அப்ப அலெக்ஸோட ஸ்கோர் இனிஷியலா என்ன இருந்ததுன்னா 0வா தான் இருந்தது. அலெக்ஸ் கேன் டபுள் ஸ்கோர் பை டூயிங் அ கொஸ்டின் அப்படின்னு. அப்போ அலெக்ஸ் வந்து இப்போ இப்போ அலெக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், சாம்னு ஒருத்தர் இருக்கானா, அலெக்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் சால்விங் நிறைய ப்ரோக்ராம் வந்து இந்த டேஸ்ல சால்வ் பண்றான்னா, இப்போ அலெக்ஸோட இனிஷியல் ஸ்கோர் வந்து 0வா இருக்கு. ஓகே, அவன் என்ன சொல்றாங்கன்னா அலெக்ஸோட ஸ்கோர் வந்து டபுள் ஆகும் எப்பனா அந்த கொஸ்டின் அவனே சால்வ் பண்ணானா, அதுதான் அங்க கொடுத்திருக்காங்க. ஸோ அலெக்ஸ் கேன் அலெக்ஸ் கேன் டபுள் a score by doing a question, or Alex can seek help from Sam for doing a question that will contribute 1 to Alex score. அதாவது இப்ப வந்து அலெக்ஸ் வந்து 2 அப்படிங்கிற ஸ்கோர்ல இருக்கான் அப்படின்னு வைங்களேன். இங்க எழுதுவோம் help from Sam. இந்த கொஸ்டின் பேர் வந்து help from Sam. ஓகே, help from Sam. ஓகே, ஸோ இந்த help from Sam அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ல help from Sam. இப்போ அலெக்ஸ் இருக்கா, சாம் இருக்கா. இப்போ அலெக்ஸோட ஸ்கோர் வந்து 2 அப்படின்னா அவனே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணானா அவனோட ஸ்கோர் 4ன்னு வரும். அவனே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணானா அவனோட கொஸ்டின் 4ல இருந்து 8ன்னு வரும். அவனே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணானா 16ன்னு வரும். ஓகேவா? பட் இதுவே அலெக்ஸ் வந்து சாம் கிட்ட இருந்து ஹெல்ப்பை வாங்கினானா ஸோ கரண்டா இருக்கிற ஸ்கோர்ல இருந்து 1 ஆட் ஆகும். இப்போ 2ல இருக்கான் அப்படின்னா ஸோ சாம் ஒரு ஹெல்ப் பண்ணானா 2ல இருந்து 1 ஆட் ஆகி 3 அப்படிங்கிறது ஸ்கோர் வரும். இதுதான் வந்து கால்குலேஷன். சரி, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூயிங் கொஸ்டின் தட் வில் கான்ட்ரிபியூட் 1 டு அலெக்ஸ் ஸ்கோர். அலெக்ஸ் வாண்ட்ஸ் எ ஸ்கோர் டு பி என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரிசிஸ்லி A. Then also he does not want to take much help from Sam. Okay, find and return the minimum number of times Alex need to take help from Sam to achieve a scores of A. ஓகே, அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏங்கிற ஸ்கோரு அலெக்ஸ் எடுத்துட்டான். ஓகேவா? ஏங்கிற ஸ்கோரு அலெக்ஸ் எடுத்துட்டான். இந்த ஸ்கோர்ல இப்போ வந்து அலெக்ஸ் எடுத்துற ஸ்கோரு 5. இதுல வந்து எவ்வளோ டைம் வந்து அவன் வந்து சாம் கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கியிருப்பான் அப்படிங்கிறத கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ 5 அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா ஏ வந்து 5, ஏ வந்து 5. நம்ம இதை எப்படி சொல்லலாம், நம்ம வந்து ஏன் இனிஷியலா அவனோட ஸ்கோர் 0, ஏன் சாம் ஹெல்ப் பண்ணியிருக்கான், ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஹெல்ப் பண்ணா, திரும்பவும் ஹெல்ப் பண்ணா, திரும்பவும் ஹெல்ப் பண்ணா, திரும்பவும் ஹெல்ப் பண்ணா, திரும்பவும் ஹெல்ப் பண்ணா, இப்போ அவனோட ஸ்கோர் 5 இப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனா இந்த மாதிரி சாம் கிட்ட இருந்து அதிகமான ஹெல்ப் எல்லாம் வாங்கக்கூடாது. ஸோ சாம் கிட்ட இருந்து நம்ம ஹெல்ப் கேட்கறத வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும், ரொம்பவே முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். ஸோ அப்படி கம்மி பண்ணி தான் இவனுக்கு இந்த ஸ்கோர் வந்திருக்கு 5ன்னு. அப்போ எவ்வளோ டைம் சாம் கிட்ட இவன் ஹெல்ப் வாங்கியிருப்பான் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். புரிஞ்சதா? ஸோ எவ்வளோ டைம் சாம் கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கியிருப்பான் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். சரி, ஓகே, இப்போ A ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது ஈஸி தான், கொஸ்டின் ஈஸி தான். இப்போ A ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த 5ல இப்போதான் ஏங்கிறது அலெக்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிற ஸ்கோர். இதுல சாம் எவ்வளோ டைம் ஹெல்ப் பண்ணியிருப்பான் அப்படின்னா இப்போ பாருங்க, அலெக்ஸோட இனிஷியல் ஸ்கோர் என்னது 0. அலெக்ஸோட இனிஷியல் ஸ்கோர் 0. இப்போ நான் வந்து இந்த 0வையே ஒரு 4 பிட் ரெப்ரசன்டேஷன்ல எழுதுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 0ல இருந்து அலெக்ஸோட இனிஷியல் ஸ்கோர் 0ல இருக்கு. இப்போ இந்த 5ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் இது டார்கெட் சம். ஓகேவா? இது வந்து அவன் அச்சீவ் பண்ண டார்கெட் ஸ்கோர். இந்த 5ஓடதுன்னு பாத்தீங்கன்னா 0 1 0 1 இதுதான் வந்து இதோட டார்கெட் அச்சீவ்மெண்ட். இப்போ 0ன்னு இருக்கும்போது இதுதான் இனிஷியல். ஸோ இனிஷியல். ஓகே, இந்த இனிஷியல் ஸ்டேஜ். ஓகே, இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து அவனாவே ஒரு கொஸ்டினை பண்றான். பண்ணானா என்ன ஆகும், 0 இன்டூ டபுள் ஆச்சுன்னா 0 தான். ஓகே, அப்ப ஸ்டில் 0 தான். அப்ப திரும்ப அவனாவே பண்ணாலும் 0 தான், திரும்ப அவனாவே பண்ணாலும் 0 தான், திரும்ப அவனாவே பண்ணாலும் 0 தான். ஏன்னா 0ல இருந்து அந்த கொஸ்டின் அவனாவே சால்வ் பண்ணா அவன் கரண்ட் மார்க் வந்து என்ன ஆகும், டபுள் அப் ஆகும். அப்ப டபுள் ஆச்சுன்னா
கரண்ட் ஸ்கோர் 0 தான். 0ல இருந்து இன்டூ 2 இன்டூ 2 பண்ணாலும் 0 மல்டிபிள் எனிதிங் 0 தான். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஏக்குள்ள ஒரு 1ன்னு ஒரு பிட் வர்றதுக்கே வந்து என்ன ஆகணும்? ஒரு சாம் ஹெல்ப் பண்ணணும். அப்போ ஒரே ஒரு ஹெல்ப் சாம் கிட்ட இருந்து வாங்குறான். ஓகேவா? ஒரே ஒரு ஹெல்ப் சாம் கிட்ட இருந்து வாங்குறான். ஸோ இப்போ சாம் வந்து ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ அவனோட ஸ்கோர் 0ல இருந்து 1ன்னு வரும். கரெக்டா? இப்போ வந்து 0 0 0 1. ஓகே. இப்போ இங்க ஒரே ஒரு 1 தான் இருக்கு. ஓகேவா? ஒரே ஒரு 1 தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு டைம் தான் சாம் கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கியிருக்கான். இப்ப இந்த ஒரு 1 வச்சுக்கிட்டே அவன் வந்து அவனா சால்வ் பண்ணியிருந்தானா என்ன ஆயிருந்திருக்கும்னு பாருங்களேன். இப்போ ஒரே ஒரு டைம் தான் சாம் கிட்ட ஹெல்ப் வாங்கியிருக்கான். இப்போ அவனே அந்த ஸ்கோரை சால்வ் பண்றான்னா இந்த 1 என்ன ஆகும்? 1ல இருந்து 2ஆ மாறுவான். இப்போ அவனோட கரண்ட் ஸ்கோர் 1. ஓகேவா? இப்போ அவனா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியிருந்தானா டபுள் அப் ஆகுமா? 1ல இருந்து டபுள் ஆச்சுன்னா என்னது? 1 இன்டு 1 பிளஸ் 1 2. கரெக்டா? டபுள் ஆகும். திரும்ப 2 பிளஸ் 2 4. திரும்ப 4 பிளஸ் 4 8. 8 பிளஸ் 8 16. அந்த மாதிரி என்ன ஆகும்? டபுள் ஆகும் அவனோட ஸ்கோர். அப்போ இப்போ அவனே சால்வ் பண்றான் அப்படின்னா என்ன ஆகும்? 1ல இருந்து 2க்கு வருவான். 2க்கு வர்றதுன்னா என்ன? இந்த 1 பிளேஸ் சேஞ்ச் ஆகும். கரெக்டா? இந்த 1 வந்து என்ன ஆகும்? பிளேஸ் சேஞ்ச் ஆகும். 0 0 1 0. இப்போ இதுதான் 2th பொசிஷன். இப்போ 2ல இருந்து அவனே சால்வ் பண்ணானா என்ன ஆகும்? 4ன்னு வரும் அவனோட ஸ்கோர். அப்போ 4ன்னா என்ன அர்த்தம்? பிளேஸ் சேஞ்ச் ஆகும். 0 1 0 0. அப்ப இந்த 1ங்கிறது ஒரே ஒரு 1 தான். ஓகேவா? இப்போ 4ல இருந்து திரும்ப அவனே சால்வ் பண்ணா என்ன ஆகும்? 8. 8ன்னு போயிருச்சு. டார்கெட் ஸ்கோர் வெறும் 5 தான் கொடுத்துருக்காங்க. இது 8ன்னு போயிருச்சு. 8ன்னு போனாலுமே இந்த என்ன ஆகும்? இந்த ஒரு 1ங்கிறது பிளேஸ் பிட்ஸோட பொசிஷனோட பிளேஸ் வேணா சேஞ்ச் ஆகுமே தவிர இந்த நம்பர் ஆஃப் ஒன்ஸ்ங்கிறது மாறாது. ஏன்னா ஒரே ஒரு 1 தான் எல்லா இடத்துலயும் இருக்கு பாருங்க. இந்த 1ங்கிறது இப்போ 8க்கு இங்கே வந்துடும். 0 0 0. அப்ப என்ன அர்த்தம்? இங்க ஒரு 1 இருக்குன்னா அந்த ஒரு 1 எப்படி வந்திருக்கும்? சாம் ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு 1ங்கிறது அந்த பைனரிக்குள்ளேயே வந்திருக்கும். கரெக்டா? அந்த பைனரி ரெப்ரசன்டேஷனுக்குள்ளேயே வந்திருக்கும். அப்ப இங்க 5 அப்படின்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு 2 டைம் சாம் கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்க பாருங்க. ஸோ ஒரு டைம் வந்து ஹெல்ப் பண்ணா ஓகே. அந்த ஒரு டைம் ஹெல்ப் பண்ணும்போது ஸ்கோர் சாம்கிட்ட இருந்து 1 வாங்கினா இனிஷியலா இது. அதுக்கப்புறம் சாம்கிட்ட இருந்து ஒரு ஒரு டைம் ஹெல்ப் வாங்கும்போது அவனோட ஸ்கோர் 1. அதுக்கப்புறம் அவனே அதை சால்வ் பண்றான். அவனே அதை சால்வ் பண்ணும்போது அவனோட ஸ்கோர் 2. அவனே அதை சால்வ் பண்ணும்போது இப்போ வந்து அவனோட ஸ்கோர் 1. ஹெல்ப் வாங்கிட்டான் சாம்கிட்ட இருந்து. அடுத்தது அவனே அதை சால்வ் பண்ணும்போது ஸ்கோர் 2. திரும்ப அவனே அதை சால்வ் பண்ணும்போது ஸ்கோர் 4. இப்ப திரும்ப அவனே அதை சால்வ் பண்ணல. ஏன்னா இன்னொரு 1 வந்திருக்கு. கரெக்டா? அப்ப இந்த டைம்ல என்ன பண்ணியிருக்கான்? திரும்ப சாம் கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப்பை வாங்கியிருக்கான். திரும்ப ஒரு சாம் கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கியிருக்கான்னா என்ன அர்த்தம்? இன்னொரு 1 சாம் கிட்ட இருந்து வாங்கும்போது அப்பதான் என்ன ஆகும்? இந்த பிட்குள்ள ஒரு 1னே வரும். அப்ப அந்த 1 4ல இருந்து பிளஸ் 1 ஆட் பண்ணா 5. 5ஓட ரெப்ரசன்டேஷன் என்னது? 1 0 1. அப்போ இதுல வந்து 2 பிட்ஸ் இருக்கிறதுனால சாம்கிட்ட இருந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹெல்ப்ஸ் வாங்கியிருக்கான்? ஸோ 2 டைம்ஸ் சாம் கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கியிருக்கான். ஸோ அப்போ இதோட ஆன்சர் 2. அப்போ 5ன்னு கொடுத்தாங்கன்னா அதோட ஆன்சர் 2. இப்போ இதுவே 5ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதோட ஆன்சர் 2. ஓகே. அது ஓகே. நெக்ஸ்ட் என்னாச்சு? ஃபைன். இதெல்லாம் ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே. 5ன்னு கொடுத்துருக்காங்க. அவுட்புட் 2. 3ன்னு கொடுத்துருக்காங்க. அவுட்புட் 2. எப்படி? ஏன்னா 3யோட ரெப்ரசன்டேஷன் என்னது? A ஈக்குவல் டு 3. 3யோட ரெப்ரசன்டேஷன் 1 1. ஆமா. ஸோ 0. அதுக்கு முன்னாடி எழுதுனீங்கனாலும் 0. இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் 2s இருக்கு? 2 2 இருக்கு. அப்படின்னா எவ்வளவு டைம் ஹெல்ப் பண்ணியிருப்பான் சாம்? 2 டைம் ஹெல்ப் பண்ணியிருப்பான். அப்ப இந்த கொஸ்டின் வந்து சுத்தி வளைச்சு என்ன கேக்குறாங்க? கவுண்ட் நம்பர் ஆஃப் பிட்ஸ், நம்பர் ஆஃப் 1 பிட்ஸ் அப்படிங்கறத கேக்குறாங்க. ஸோ நம்ம இங்க ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ நம்பர் ஆஃப் 1 பிட்ஸ் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியாச்சு. எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது சொல்லியாச்சு. இங்க சேம் அதே கொஸ்டின் தான் நீங்க வந்து இங்க ஹெல்ப் ஃப்ரம் சாம்லயும் நீங்க வந்து பண்ண போறீங்க. ஓகேவா? சரி ஓகே. ஹெல்ப் ஃப்ரம் சாம்ல அதே கொஸ்டின் பண்ணிடலாமா? இல்ல நீங்களே பண்ணிருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் டக்குன்னு சால்வ் பண்ணிடுறேன். முதல்ல என்ன பண்ணணும்? ஒரு யூசர் கிட்ட இருந்து ஸ்கேனர் SCN ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஓகே. ஏ அப்படின்னு வாங்குற அந்த ஸ்கோரை SCN டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்? கவுண்ட் பண்ண போறோம் நம்பர் ஆஃப் 1 பிட்ஸ். ஸோ இப்போ கவுண்ட் இனிஷியலா 0. ஸோ while இந்த A not equal to 0 if A and 1 A and 1 இதுல கிடைக்கிற ஆன்சர் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா, ஸோ ஈக்குவல் டு 1 இருந்தா மட்டும் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. ஏவை ஒரு ரைட் ஷிஃப்ட் பண்ணிடுங்க.
ஓகே, a equal to அவ்வளோதான். system டாட் அவுட் டாட் println ஆஃப் கவுண்ட். இப்போ இன்புட்டில் 5ன்னு கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம், நமக்கு 2 வரணும். ஓகே, 3ன்னு கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம், நமக்கு 2 வரணும். ஆன்சர் 2 வருது. அவ்வளோதாங்க. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த கொஸ்டினில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் பாய், டேக் கேர்.